வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிதாக வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு அதிர்ச்சி செய்தி. வாகன இறக்குமதியில் அதிரடி மாற்றம். இன்று முதல் புதிய வரி விதிப்பு. தலைகீழாக கவிழ்ந்த ரயில். போலீசாரிடம் சிக்கினார் ரயில் தண்டவாளத்தில் ஆணிகளை கழற்றிய நபர். சீரற்ற வானிலையால் 12 மாவட்டங்கள் பாதிப்பு. இடிமின்னல் தாக்கத்தினால் வீடொன்று பெருமளவில் சேதம். 3 வைத்தியசாலையில் அனுமதி. கொங்கோவில் புதிய எபோலா வைரஸ் பரவல் தீவிரம். ஹோர்மோஸ் நீரிணையின் ஆதிக்கத்தை வீழ்த்தும் சதி. அமெரிக்கா முன்னெடுக்கும் புதிய எரிசக்தி பாதை. உள்நாட்டு செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்குரிய சுங்க இறக்குமதி வரியின் மீது 50% மேலதிக வரியை விதிப்பதற்கு நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது. அதன்படி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் குறிப்பிட்ட வகை மோட்டார் வாகனங்களுக்கான சுங்க இறக்குமதி வரியின் மீது தற்காலிகமாக 50% மேலதிக கட்டணத்தை விதிப்பதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ள மே 15 திகதியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியிடப்பட்டுள்ள குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய இப்புதிய வரி விதிப்பு முறை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அமுல்படுத்தப்பட்டுள்ளதுடன் அடுத்த 3 மாத காலத்திற்கு இது அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 50% மேலதிக கட்டணமானது பொதுவான மற்றும் முன்னுரிமை இறக்குமதி வரி அடிப்படைகள் இரண்டிற்குமே பொருந்தும் என நிதி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. அதற்கமைய 10 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை ஏற்றி செல்லக்கூடிய பொது போக்குவரத்து வாகனங்கள், மோட்டார் கார்கள், ஸ்டேஷன் வேன்கள், பந்தய கார்கள், ஆம்புலன்ஸுகள், சிறைச்சாலை வண்டிகள், பிரேத வாகனங்கள், நடமாடும் வீடுகள் மற்றும் கோல்ஃப் கார்கள் உள்ளிட்ட பரந்த அளவிலான வாகனங்களுக்கு இந்த மேலதிக கட்டணம் விதிக்கப்பட உள்ளது. இந்த ஒழுங்குமுறையானது சிலிண்டர் திறன், என்ஜின் உந்துவிசை வகை மற்றும் வாகனத்தின் பழைமை ஆகியவற்றின் அடிப்படையிலான தொழில்நுட்ப வகைப்பாடுகளின் கீழ் வரும் அனைத்து வாகனங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த புதிய வரி விதிப்பினால் வாகன இறக்குமதியாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் சலுகை ஒன்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த அட்டவணையில் விவரிக்கப்பட்டுள்ள மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக 2026 மே 15 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ திறக்கப்பட்ட கடன் கடிதங்களுக்கு இந்த புதிய 50% மேலதிக வரி உத்தரவு பொருந்தாது என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை வாகன இறக்குமதி மீது விதிக்கப்பட்டுள்ள 50% மேலதிக வரி குறித்து நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ விசேட விளக்கமளித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்விடயம் குறித்து கருத்து தெரிவித்தார். මේ සංචිත එලියට දැන් ආනයනය සඳහා ගත්තාම මාසයකට ඩොලර් බිලියන 2කට වඩා පසුගිය මාස දෙකේ වැඩි වෙලා වාහනායනයේදීත් සැලකියුතු ප්‍රමාණයකින් වේගයකින් LCs විවෘත වෙනවා. හැබැයි ඒ හා සමාන රට ඇතුලේ ඉල්ලුමක් තියෙනවාද කියන කාරණයට වඩා මේ ඇති කරන ලද බය ආනයන තහනම් කරනවා කියන කාර්යය නිසා. ඒ නිසා අපි තීන්දුවක් ගත්තා. ඒ තීන්දුව පවා හරියටම ඒ මොකද්ද තීන්දුව කියන එක පොදු මහ ජනතාවට පොදුවේ තොරතුරක් විදිහට තමයි ඊයේ ආවේ. කිසි කෙනෙකුට ඊට කලින් ඒ තොරතුරු පාවිච්චි කරලා அனவசிய லாப பிரயோஜன கண்ட இட கடாக் லැබුණේ නැහැ. கடந்த 2 மாதங்களில் இறக்குமதிக்கான செலவு $2 பில்லியன் மேல் அதிகரித்துள்ள ஒரு சவால் நமக்கு உள்ளது. கடந்த காலத்தில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்களும் மிக வேகமாக திறக்கப்பட்டன. எனவே நாங்களும் ஒரு முடிவை எடுத்தோம். இந்த முடிவின் மூலம் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது 3 மாத காலத்திற்கு நாங்கள் வரியை அதிகரிக்கிறோம். இதன் நோக்கம் என்னவென்றால் அந்த 3 மாத காலத்திற்குள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை உங்களால் முடிந்தால் தாமதப்படுத்துங்கள் என்ற செய்தியை வழங்குவதே ஆகும். விலையை அதிகரிப்பது இதன் நோக்கமல்ல. நாங்கள் தடை செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்?
அவசியமான ஒருவரால் கூட வாகனத்தை இறக்குமதி செய்ய முடியாமல் போயிருக்கும். நாங்கள் விதித்தது என்னவென்றால், வாகன இறக்குமதியின் போது விதிக்கப்படும் சுங்க தீர்வை வரி 30% அந்த 30%ல் 50% என்பது 15% மட்டுமே அதிகரிக்கிறது. வாகனங்களின் விலை 50%ஆல் அதிகரிக்கும் என்று கூறுவது முற்றிலும் கட்டுக்கதையாகும். அப்படி நடக்காது. அதிகரித்தாலும் 15% மட்டுமே அதிகரிக்கும். அந்த அதிகரிப்பு தங்களது நுகர்வை 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்க முடியாதவர்களுக்கு மட்டுமே செலுத்த வேண்டியதாக இருக்கும். இது ஒட்டுமொத்தமாக சந்தை விலையை பாதிக்காது என அவர் தெரிவித்தார். දැනට වාහන ආනයනය කිරීමේදී තියෙන තීරු බද්ධ 30%යි. ඒ 150%. 150% කියලා කියන්නේ 15%යි වැඩි වෙන්නේ. හැබැයි මේක දැනුවත්වම කවුද මේක කරන්න කියලා දැන 150කින් වාහන බදු වැඩි කරනවායි කියලා මතයක් කරනවා. ඒ නිසා 150කින් වාහන මිල ඉහළ යනවා කියලා සම්පූර්ණ මිත්‍යාවක් එහෙම වෙන්නේ නැහැ. මෙතන වැඩි වුණත් වැඩි වෙන්නේ 15%කින්. ඒ වැඩිවීමත් සිද්ධ වෙන්නේ කාට හෝ තමුන්ගේ පෞද්ගලික පරිභෝජනයේ මාස 3කට කල් දරාගෙන ඉන්න බැරි අය විතරක් මේක ගෙවන්න සිද්ධ වෙනවා. ඒ නිසා ඒක පොදුවේ වෙළඳපොලේ මිලට බලපාන්නේ නැහැ. இதனிடையே உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை மற்றும் வெளிப்புற அழுத்தங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் வாகன இறக்குமதிக்கான 50% மேலதிக கட்டணத்தை விதிப்பதற்கான இலங்கையின் அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்க உதவும் ஒரு விவேகமான நடவடிக்கையாகும் என முன்னாள் நிதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதுகுறித்து 11 இட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2026 மே 15 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ திறக்கப்பட்ட கடன் கடிதங்களுக்கு விலக்கு அளிப்பதில் வழங்கப்பட்டுள்ள தெளிவு மிகவும் முக்கியமானது. அது ஒரு விவேகமான மற்றும் நியாயமான பாதுகாப்பாகும். இது தேவையற்ற நிச்சயமற்ற தன்மையை தவிர்ப்பதுடன் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள இறக்குமதியாளர்களை மேலும் கஷ்டங்கள் மற்றும் தன்னிச்சையான நிர்வாக சிரமங்களில் இருந்து பாதுகாக்கிறது. நெருக்கடியான காலங்களில் கொள்கையை போலவே அதை செயல்படுத்துவதில் உள்ள தெளிவும் நியாயத்தன்மையும் மிக முக்கியமானவை ஆகும் எனவும் அவர் குறித்த பதிவில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை ரயில் விபத்து இடம்பெற்ற இடத்தில் ஆணிகளை கலற்றியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகொட போலீசாரினால் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் கடுமையான போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தண்டவாளத்தில் கலற்றப்பட்ட ஆணிகளை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு சென்ற நபர் இவரே என்பது போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முன்னதாக இன்று அதிகாலை வனவாசல மற்றும் ஹுனுப்பிட்டிய இடையே ரயில் மார்க்கத்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டு பயணிகள் பெட்டி ஒன்று கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 3:25 மணிக்கு பொல்காவளியிலிருந்து புறப்பட்ட இந்த ரயிலானது தெற்கு களுத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒரு ரயிலாகும் என தெரிவிக்கப்படுகிறது. விபத்து நடந்த நேரத்தில் ரயிலில் பயணித்த பயணியொருவர் பெட்டிக்கு வெளியில் தூக்கி வீசப்பட்டுள்ளதுடன் அவர் கவிழ்ந்த ரயில் பெட்டிக்கும் ரயில் மார்க்கத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றுக்கும் இடையில் சிக்கியதால் காயமடைந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து காரணமாக குறித்த ரயில் மார்க்கம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேல் ரயில் மார்க்கம் மற்றும் 3வது ரயில் மார்க்கம் ஆகியவற்றில் ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. விபத்து நடந்த இடத்திற்கு தற்போது ரயில்வே திணைக்களம் அதிகாரிகள் விஜயம் மேற்கொண்டு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை மக்கோண ரயில்வே பாலம் மற்றும் அதனையொட்டிய வீதியின் மோசமான நிலையால் அப்பகுதியில் பயணிப்போருக்கு பெரும் ஆபத்து நிலை காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.
இந்த வழித்தடத்தில் தினமும் பயணிக்கும் ரயில் பயணிகளின் பாதுகாப்பையும் அருகிலுள்ள பாதசாரிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் அதிகாரிகள் அவசர கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த இடியுடன் கூடிய கடும் மழை காரணமாக இடிமின்னல் தாக்கத்தினால் வீடு ஒன்று பெருமளவில் சேதமடைந்துள்ளதுடன் வீட்டில் தங்கியிருந்த மூவர் அதிர்ச்சியினாலும் காயமடைந்த நிலையிலும் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மஞ்சந்தொடுவாய் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் அமைந்துள்ள வீடு ஒன்று இடிமின்னல் தாக்கத்தினால் இவ்வாறு பெருமளவில் சேதமடைந்துள்ளது. வீட்டில் தங்கியிருந்த தாயையும் தந்தையும் தவிர ஏனைய 3 பிள்ளைகளும் அதிர்ச்சி மற்றும் காயமடைந்த நிலையில் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 13, 15 மற்றும் 19 வயதுடையவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை கடும் மழை பெய்ததுடன் இடிமின்னல் மற்றும் சுழல் காற்று வீசியது. சுழல் காற்று காரணமாக பல இடங்களில் மரங்கள் சரிந்து விழுந்துள்ளன. நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 4354 ஆகும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 10 மாவட்டங்களை சேர்ந்த 48 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட 1338 குடும்பங்களைச் சேர்ந்த 4354 பேர் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் நிலவி வரும் அனர்த்த நிலைமையினால் 149 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி முதல் இன்று காலை வரையான காலப்பகுதிக்குள் இந்த அளவிலான பகுதியளவு சேதமடைந்த வீடுகள் பதிவாகியுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்த அனர்த்த நிலைமை காரணமாக ரத்னபுரி மாவட்டத்தில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளில் அதிகளவான வீடுகள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த வீடுகளின் எண்ணிக்கை 89 ஆகும். இதற்கு அடுத்தபடியாக களுத்துறை மாவட்டத்தில் 78 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதற்கு மேலதிகமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 25 வீடுகளும், ரத்னபுரி மாவட்டத்தில் 12 வீடுகளும், காலி மாவட்டத்தில் 6 வீடுகளும், கொழும்பு மாவட்டத்தில் 5 வீடுகளும், மொனராகலை மாவட்டத்தில் 4 வீடுகளும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 4 வீடுகளும், ஹம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் தலா 2 வீடுகளும் இவ்வாறு பகுதியளவில் சேதமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மழை வீழ்ச்சியில் ஓரளவு குறைவு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து அதிகரித்திருந்த ஆறுகளின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த நாட்களுடன் ஒப்பிடுகையில் மழை வீழ்ச்சியில் ஏற்பட்டுள்ள சில குறைவுகளுடன் இந்த நிலைமை காணப்படுவதாக அத்திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் LS சூரியபண்டார தெரிவித்துள்ளார். இருப்பினும் களுகங்கையின் மில்லகந்த நிலையத்தின் தரவுகளுக்கு அமைவாக இதுவரையில் சிறு வெள்ள நிலைமை நிலவி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அத்தனகளு ஓயாவின் நீர்மட்டமும் படிப்படியாக குறைந்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் அத்தனகளு ஓயா பகுதியில் இதுவரையிலும் சிறு வெள்ள நிலைமை காணப்படுவதால் அத்தனகளு ஓயாவின் கீழ்நில பகுதிகளான கம்பஹா, கட்டான, வத்தலை போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் கலனி கங்கையொட்டிய ஹெங்வெல்ல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாகவும் அதற்கமைய இன்றைய தினமும் மழை பெய்யக்கூடிய வானிலை நிலவரம் காணப்படுவதால் ஆறுகளின் நீர்மட்டம் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை நேற்று மாலை நிலவரப்படி 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் சுமார் 22 நீர்த்தேக்கங்களும் 19 நடுத்தர அளவிலான குளங்களும் வான் பாய்ந்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர்
எதிர்வரும் மழை வீழ்ச்சி நிலவரங்களை கருத்திற்கொண்டு வான்கதவுகள் திறக்கப்படுவது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மல்வானை பகுதியில் அமைந்துள்ள இல்லத்தில் அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் 3வது நாளாகவும் தங்கியிருந்து தமது போராட்டத்தை இன்றும் தொடர்கின்றனர். நேற்று கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையிலேயே அவர்கள் 3வது நாளாகவும் அங்கு தங்கியிருக்க தீர்மானித்துள்ளனர். குறித்த இல்லத்தையும் அது அமைந்துள்ள காணியையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட 16 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருந்த இந்த ஆடம்பர இல்லம் கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நீதிமன்ற நடவடிக்கை ஒன்றின் ஊடாக அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணையின் போது இந்த இல்லத்தின் உண்மையான உரிமையாளரை அடையாளம் காண முடியாமல் போன பின்னணியில் கடந்த அறகலைய போராட்ட காலத்தில் இந்த இல்லம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் நேற்று முன்தினம் இந்த இல்லத்திற்குள் நுழைந்து அதனை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். காங்கோ குடியரசில் எபோலா வைரஸ் நோய் தீவிரமாக பரவி வருவதாக ஆபிரிக்க சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது வரை சுமார் 246 சந்தேகத்திற்கிடமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அவர்களுள் 65 முதல் 80 வரையான நபர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கடுமையான காய்ச்சல், உடல்வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் உடலில் இருந்து இரத்த கசிவு ஏற்படுதல் ஆகியவை இந்நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். உலக சுகாதார நிறுவனத்தின் கூற்றுப்படி இம்முறை பரவி வருவது புண்டிபுக்கியோ எனப்படும் எபோலா வைரஸ் வகையாகும். இந்நோய்க்காக இதுவரை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி எதுவும் இல்லாததால் நோயை கட்டுப்படுத்துவது பெரும் சவாலாக மாறியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நோய் அருகிலுள்ள உகாண்டா போன்ற நாடுகளுக்கும் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதால் சுகாதார பிரிவினர் தற்போது தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. வெளிநாட்டு செய்திகள். உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் மிக முக்கிய புள்ளியாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணையின் ஆதிக்கம் எதிர்வரும் காலங்களில் குறையக்கூடும் என அமெரிக்க எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் புதிய குழாய் வழித்தட வசதிகளை மேம்படுத்தி வருவதால் வளைகுடா பிராந்தியத்திலிருந்து எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதற்கு ஹோர்முஸ் நீரிணையை தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லாத வேறு வழிகள் உருவாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ஹோர்முஸ் நீரிணையின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் குறைவதை நாம் காண்போம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நாடுகளின் எரிசக்தி உற்பத்தி திறன் மற்றும் விநியோகத்தின் முக்கியத்துவம் ஒருபோதும் குறையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். வளைகுடா நாடுகள் அமெரிக்காவின் மிகச்சிறந்த நண்பர்கள் என்பதையும் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் அவர்களின் பங்கு தவிர்க்க முடியாதது என்பதையும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். ஈரான் போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை முடக்கம் காரணமாக பில்லியன் கணக்கான டாலர் இழப்புகள் ஏற்பட்டு வரும் சூழலில் இத்தகைய மாற்று வழித்தடங்கள் உலக பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பிராந்தியத்தில் மீண்டும் செழிப்பு, அமைதி மற்றும் பொருளாதார வளர்ச்சி திரும்புவதை காண அமெரிக்கா விரும்புவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே இந்த எரிசக்தி போக்குவரத்து மாற்றங்கள் அமையும் என்று ரைட் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த புதிய குழாய் வழித்தடங்கள் செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் கடல்வழி முற்றுகைகளால் ஏற்படும் எரிபொருள் தட்டுப்பாடு எதிர்காலத்தில் தவிர்க்கப்படலாம் என பொருளாதார ஆய்வாளர்கள் எதிர்வு கூறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் பலவும் தகவல் பகிர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையிலான 2 நாள் உயர்மட்ட உச்சி மாநாடு பீஜிங்கில் நிறைவடைந்தது. இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு வரலாற்று மைல்கல் என்று வர்ணிக்கப்பட்டாலும் பெரிய அளவிலான வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை. இந்நிலையில் பீஜிங்கிலிருந்து புறப்படும் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் இரு நாடுகளுக்கும் சாதகமான பல ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இருப்பினும் சீனா தரப்பில் இது குறித்து விரிவான விளக்கங்கள் ஏதும் அளிக்கப்படவில்லை. இந்த முக்கிய பயணத்தில் எலன் மஸ்க் மற்றும் என்விடியா தலைவர் ஜான்சன் ஹுவாங் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட அமெரிக்க முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் ட்ரம்புடன் பங்கேற்றனர். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை வாங்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக சிக்கல்களை கையாளவும் வரி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முறைப்படுத்தவும் ஒரு புதிய வர்த்தக வாரியத்தை அமைக்க இரு நாட்டு தலைவர்களும் உடன்பட்டுள்ளனர். தொழில்நுட்ப துறையில் நிலவும் போட்டிகளுக்கு மத்தியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் ஷிப்கள் குறித்து விவாதங்கள் இந்த சந்திப்பில் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. அதேபோல் ஈரான் போர் காரணமாக ஹோர்மோஸ் நீரிணையில் எட்டப்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க சீனா தனது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள சீன வெளியுறவு அமைச்சு சர்வதேச கடல் வழித்தடங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய தாம் விரும்புவதாக தெரிவித்துள்ளது. வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே தாய்வான் விவகாரம் ஒரு முக்கிய முட்டுக்கட்டையாக அமைந்துள்ளது. அத்தோடு தாய்வான் விவகாரமே சீனா அமெரிக்கா உறவில் மிக முக்கியமான மற்றும் உணர்ச்சிகரமான விஷயம் என்றும் இதை தவறாக கையாண்டால் இரு நாடுகளும் நேரடி மோதலில் ஈடுபட நேரிடும் என்றும் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெள்ளை மாளிகையில் நடைபெறவுள்ள 2வது உச்சி மாநாட்டிற்கு ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். அப்போது நிலுவையிலுள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நாணய மாற்று விகிதம்